அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய நிறைய அரசு தரப்பிலிருந்து ஸ்கீம் அப்டேட்கள் வெளியிட்டுட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் அப்டேட் என்னன்னா, யார் யாரெல்லாம் சரிங்களா, கூட்டுறவு வங்கிகளையும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளையும் சரி, இல்லை தனியார் வங்கிகள்லையும் சரி, யார் யாரெல்லாம் 5 சவரனுக்குள்ள இருக்கு வங்கிகளில் அடமானம் வச்சிருந்தீங்கன்னா 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி தொகைக்காக இது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அவங்களுடைய பெயர் பட்டியலுமே இதில் மென்ஷன் பண்ண போகிறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது என்ன அப்டேட்ன்றதை தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுமே இந்த ஸ்கீம் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ நம்ம இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க. ஸோ அவங்களுடைய பெயர் பட்டியலை இங்கே முதல்ல நம்ம பார்ப்போம். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு இன்னமும் விளக்கமாக தெளிவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதற்கான காரணமும் விளக்கமும் தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க என்னென்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க, அதற்கான காரணமும் விளக்கமும் சொல்கிறாங்க சரிங்களா. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்கிறாங்க பாருங்க. 31/3/2021 நாளுக்கு பிறகு நீங்கள் நகைக்கடன் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, உங்களுடைய குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, ரேஷன் அட்டை நம்பர் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா, 2021 அப்புறம் நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா,
ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் 40 கிராமுக்கு மேல இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல நகைகளே இல்லாம நகைக்கடன் பெயர் சொல்லி ஏட்டளவில் வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு ஒரு தெளிவா சொல்றாங்க. அதே போல போலி நகைகளுக்கும் வழங்கப்பட்ட நகைக்கடன்களும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே போல உங்களுக்கு ஆதார் அட்டையில வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசு அட்ரஸ் இல்லாம ஓகேங்களா, தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாம வேறு மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நகைக்கடன்களை நீங்க எந்த வங்கிகளை வச்சிருக்கீங்களோ அங்க உங்களுடைய நகைகளை மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில இதுல எந்த கட்சிகள் வந்தாலுமே இதுல அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.